இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு சில நேரத்தில் வண்டி எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஆனால் காலை நேரத்தில் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அது எதனால் நிறையா பிரச்சனை வருதுனாக்க, எனக்கு நான் இங்கே வந்திருக்கு, நான் பார்த்து கொடுத்துருக்கேன். என்ன பிரச்சனைனாக்க, ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ நைட்டு போய் வண்டி நிப்பாட்டுறீங்கல்ல, நிப்பாட்டும் போது ஹெட்லைட் ஆஃப் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஆனில் இருந்துச்சுனாக்க, காலையில் நீங்கள் எடுக்கும்போது ஆஃப் பண்ணி திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஆஃப் பண்ணாமல் திருப்பி நீங்கள் காலையில் ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்க, ஒரு சில நேரம் ஸ்டார்ட் ஆகிடும். மேக்ஸிமம் வண்டி எல்லாத்துலேயும் பவர் நல்லா கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க, வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இந்த ஹெட்லைட் ஆனில் இருந்துச்சுன்னா என்ன காரணம்னாக்க, ஒரே நேரத்தில் 2 இடத்துக்கு பவர் கிடைக்கல. உங்கள் இன்ஜின் உள்ள பவரும் திணறும், பேட்டரி பவரும் திணறும். அந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நிறைய கம்யூனிட்டியில் அட்டன் பண்ணியிருக்கேன். அதனால் அதே மாதிரி நீங்கள் செய்யாது. ஏன்னா ஹெட்லைட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஹெட்லைட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி வைப்பா, வண்டி ஸ்டார்ட் ஆகாது. நான் திரும்ப என்கிட்ட கொண்டு வரா ஹெட்லைட் ஆஃப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவேன், வண்டி ஸ்டார்ட் ஆகிடும். ஆமாம், ஏன் இதுனாக்கா நான் சொல்கிற இன்ஜின் பவர் ஒரே நேரத்தில் பகல் நேரத்தில் வண்டி ஓடிச்சுன்னா கரெக்டாக கிடச்சிடும். நைட்டு நிப்பாட்டினோன்னா எல்லாமே கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்குது, கொஞ்சம் டவரும் கிடைக்காது. அதனால என்ன பண்ணுறீங்க, நீ பவர் கிடைக்காது. ஹெட்லைட்டை எப்போவுமே நைட்டு போய் நிப்பாட்டும் போது ஆஃப் பண்ணி வச்சுருங்க. இந்த வீட்டில் மோட்ரு போடையில் பார்த்துருப்பீங்க, ஒரு மோட்ரு போடையில் இன்னொரு மோட்ரு போட மாட்டாங்க. வீட்லேயும் சரி, எலக்ட்ரிக் ஒர்க் ஷாப்லேயும் சரி பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓடையில் இன்னொரு ஓடாது. நான் எங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, வாட்டர் சர்வீஸ் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னாக்க சிண்டெக்ஸ் நிறைய இடத்துக்கு மோட்ரு போட்டுருப்பாங்க. அப்போ சர்வீஸ் மோட்ரு போட மாட்டா, அந்த தண்ணி அடிக்கிற மோட்ரு. ஆமாம், அது போட்டாங்கன்னா ஏன்னா பீஸ் போகும், இல்லை பேஸ் உட்காந்துடும், அந்த மாதிரி அடியாகும். அதே கம்ப்ளைண்ட் தான் வண்டிக்கு வரும். அதனால் என்ன பண்ணுறீங்கனாக்க, ஹெட்லைட் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. எப்போதுமே ஆஃப் பண்ணி நைட்டு போயில ஆஃப் பண்ணி வச்சுட்டு காலையில் ஸ்டார்ட் பண்ணுங்க, ஈஸியாக இருக்கும். ஆனால் இப்போ உள்ள வண்டி ஹெட்லைட் ஆன் ஆஃப் கிடையாது, ஃபுல்லாக எல்இடி. ஆனால் இப்போ உள்ளது அந்தளவு ஓரளவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அப்படி சப்போர்ட் பண்ணாமல் பேட்டரி டவுனாக இருந்துச்சுனாக்க பேட்டரியை மாற்றிடுங்க. இல்லாட்டினாக்க உங்கள் வண்டி ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட் கண்டிப்பாக வரும். ஆமாம், அதனால கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இல்லாட்டினாக்க உங்களுக்கு தான் சிரமம்.